ஸ்ரீமதே ராமானுஜாய ஞானம் அனுட்டானம் இவை நன்னாகவே உடையனான குருவை அடைந்தக்கால் மாநிலத்தீர் தேனார் கமல திருமாமகள் கொழுனன் தானே வைகுந்தம் தரும். அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. இப்ப சில பேர்லாம் ஜாதக கட்டம் பாக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு ஜோதிடம் தெரியுதோ தெரியலையோ என்ன மாதிரியான விஷயத்தை எடுத்து பாக்குறாங்க அப்படின்னா, சார் என் பொண்ணு ஜாதகத்துல 7ஆம் இடத்துல கிரகமே இல்லையே சார், அப்ப 7ஆம் பாவம் செயல்படவே படாதா? ஏன்னா நான் பார்த்த யூடியூப்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு கிரகம் எந்த இடத்துல இருக்கோ அந்த கிரகத்தினுடைய அந்த இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை கொடுக்கும், அந்த கிரகம் அந்த இடத்துக்கு தகுந்தவாரி தான் செயல்படும் அப்படிங்கிறாங்களே. அப்ப 7ஆம் இடத்துல கிரகமே இல்லையே சார், என் பொண்ணு ஜாதகத்துல என் பையன் ஜாதகத்துல 7ஆம் இடத்துல கிரகமே இல்லையே, அப்ப எனக்கு என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதா சார் அப்படிங்கிற மாதிரி பயம் எல்லாம் நிறைய பெற்றோர்களுக்கு ஏற்படுது. அப்ப அவங்களுக்கு நான் ஒரு பொதுவான கேள்வி கேட்கிறேன். சார் 10ஆம் இடம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானம், 6ஆம் இடம் அப்படிங்கிறது வேலை வாய்ப்பு. இப்ப 6ஆம் இடத்துல எந்த கிரகமுமே இல்லைன்னா உங்க பையன் என்ன வீட்டுல சும்மாவா உட்காந்துருப்பாரு? ஏதாவது ஒரு வேலைக்கு போயிட்டு தானே இருப்பாரு. அப்ப 6ஆம் இடம் அங்க செயல்படவே படலையா? அதே மாதிரி லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய உயிர் அப்படிங்கிறது லக்னத்துல இருக்கு. இப்ப லக்னத்துல எந்த கிரகமுமே இல்லை அப்படின்னா உங்க பையன் உயிரோட தானே இருக்காரு. அப்ப 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனஸ்தானம். அப்ப அந்த 2ஆம் இடத்துல கிரகமே இல்லைன்னா கையில காசே இருக்காதா அந்த நபருக்கு? ரொம்ப சூப்பரா சம்பாதிச்சுப்பாரு, 2-3 வீடை கட்டியிருப்பாரு அவரு. அப்ப 7ஆம் இடத்துக்கும் அதே பொருத்தம் தானே. 7ஆம் இடத்துல கிரகமே இல்லைன்னா திருமணமே நடக்காது அப்படிங்கிறது ஒரு எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நீங்க தான் சார் முடிவு பண்ணணும். தேவையற்ற குழப்பம் அப்படிங்கிறது தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன். இப்ப முதல்ல லக்னம் அப்படிங்கிறது உதாரணத்துக்கு இந்த ஜாதகத்துல மேஷ லக்னமா இருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியுது, இப்ப பாருங்க இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, இந்த இடத்துல உதாரணத்துக்கு சுக்கிரன் இருக்கு. அப்ப பார்த்தோன்னே என்ன சார் சொல்லுவீங்க? சார் சுக்கிரன் எனக்கு ரிஷபத்துல இருக்காரு சார். சரி, அதுக்கடுத்து இந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்கு, இந்த இடத்துல சந்திரன் இருக்காரு. இப்ப என்ன சார் சொல்லுவீங்க? சார் சந்திரனுக்கு மிதுனத்துல சந்திரன் இருக்காரு, அதோட நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்ட மாட்டீங்க. சார் என்னோட ராசி மிதுன ராசி சார், இந்த இடத்துல எப்படி ராசின்னு வருது? சந்திரன் எந்த ராசியில இருக்காரோ அதுதான் அவர்களுடைய ஜென்ம ராசி. இதோட நிப்பாட்டுவீங்களா? நிப்பாட்ட மாட்டீங்க. அடுத்து என்ன சொல்லுவீங்க? சார் என்னுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். எங்க திருவாதிரை நட்சத்திரம்னு இங்க எழுதியிருக்கு? சந்திரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காரோ அதுதான் அவருடைய ஜென்ம நட்சத்திரம். அப்ப சந்திரனுக்கு மட்டும் ஏன் சார் நட்சத்திரத்தை பாக்குறீங்க, ஏன் மற்ற கிரகங்களுக்கு பார்க்க மாட்டேங்கிறீங்க? அப்ப சுக்கிரன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. இந்த இடத்துல சூரியன் இருக்காரு அப்படின்னா சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பாருங்க. இது கிரகங்களுக்கு நீங்க பார்க்க வேண்டிய விஷயங்கள். இதே மாதிரி ஒவ்வொரு பாவகங்களுக்கும் நம்ம நட்சத்திரத்தை பார்க்கணும். இப்ப லக்னம் அப்படிங்கிறது இந்த இடத்துல விழுந்திருக்கு சார், இதுதான் லக்ன புள்ளி அப்படிங்கிறது. 2ஆம் பாவம் இந்த இடத்துல இருக்கு, 3ஆம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு, 4ஆம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு. இதே மாதிரி 7ஆம் பாவ புள்ளி இந்த இடத்துல இருக்கு. இந்த புள்ளி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது சார், டிகிரி அப்படின்னு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ஒரு நட்சத்திரம் இருக்கு. ஒரு ராசி அப்படிங்கிறது 3 நட்சத்திரங்கள் கொண்டது ஒரு ராசி. அப்ப ஒரு ராசி கட்டத்துல நிச்சயமாக ஒரு நட்சத்திரம் இருக்கும். இதே மாதிரி ஒவ்வொரு பாவகத்திலையும் எந்த நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த 7ஆம் பாவம் கன்னி ராசியில இருக்குன்னா இந்த 7ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இப்ப பாருங்க 7ஆம் பாவம் அப்படிங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரத்துல இருக்கு. சந்திரனினுடைய நட்சத்திரத்துல 7ஆம் பாவம் இருக்கு. ஹஸ்த நட்சத்திரம் அங்க இருக்கு இல்லையா, அதனால. அதே மாதிரி 7ஆம் பாவம் எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். புதனினுடைய உப நட்சத்திரத்துல 7ஆம் பாவகம் இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாவகமும் எந்த ராசியில இருக்கு, எந்த நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இந்த இடத்துல 5 வருது. இந்த 5 அப்படிங்கிறது சூரியனோட ஸ்டார்ல இருக்கு, சனியினுடைய உபஸ்டார்ல இருக்கு. இது மாதிரி எப்படி நம்ம கிரகங்களுக்கு, அதாவது சந்திரன்ல இருந்து உங்களுக்கு எக்ஸாம்பிள் நான் சொல்லிட்டு வந்தேன். அதே நேரத்துல ஒவ்வொரு கிரகங்களுக்கும் நம்ம நட்சத்திரம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னேன். அது கிரகத்தோட நிப்பாட்டாம பாவங்களுக்கும் நம்ம நட்சத்திரம் பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல என்ன சார் வருது? 7ஆம் பாவத்துல கிரகமே இல்லை. அப்படி இருந்தாலும் இந்த 7ஆம் பாவம் எந்த நட்சத்திரத்துல இருக்கு, எந்த உப நட்சத்திரத்துல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அப்ப இந்த இடத்துல பாருங்க 7ஆம் பாவத்துக்கு புதன் உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு. அப்ப புதன் 7ஆம் பாவத்துக்கு உப நட்சத்திர அதிபதியா வர்றாரு. சரிங்களா? புதன் இந்த இடத்துல புதன் இருக்காரு. புதன் குருவோட ஸ்டார்ல இருக்காரு.
குரு பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. சுக்கிரனோட உபஸ்டார்ல இருக்காரு. சுக்கிரன் வந்து 11ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வர்றாரு. இந்த இடத்துல புதன் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்கக்கூடிய ஸ்தானத்துல வந்து புதன் வந்து இருக்காரு. அப்ப இவருடைய திருமண வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? 7ஆம் பாவம் பாருங்க, 3 11ஆம் பாவத்தோட தொடர்புல இருக்கு. இவருடைய திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மிகச்சிறப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம ரொம்ப சீக்கிரமாவே திருமணம் வந்து நடக்கும். ஏன்? புதன் அப்படிங்கிறது விரைந்து செல்லக்கூடிய கிரகம். சீக்கிரமா ஒரு விஷயத்த நடத்தி கொடுக்கறதுல புதனும் ஒரு கிரகம் தான். அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய திருமணம் அப்படிங்கிறது ரொம்ப சீக்கிரமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப 7ஆம் பாவத்துல கிரகமே இல்லைன்னா திருமணமே நடக்காது அப்படிங்கிறது கிடையாது. எந்த கிரகம் 7ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திர அதிபதியா வருது அப்படிங்கிறத பார்க்கணும். அது எந்த நட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க, எந்த உபநட்சத்திரத்துல இருக்குன்னு பாருங்க. அதை வச்சுதான் உங்களுடைய திருமண விஷயம் எவ்வாறு இருக்கு, திருமண கொடுப்பனை எவ்வாறு இருக்கு, நடப்பு தசாபுத்தி என்ன, அதை வச்சுதான் ஒரு முடிவுக்கு வந்து வரணும். வெறும் ஒரு கட்டத்துல ஒரு கிரகம் இல்லை அப்படின்னா அந்த கட்டம் செயலிழந்து போய்விடும் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடையாது சார். சரிங்களா? ஏன்னா மொத்தமே 12 கட்டம் இருக்கு, 9 கிரகம் தான் இருக்கு. இந்த 9 கிரகத்தை எல்லா கட்டத்திலையும் நம்மளால வந்து தனித்தனியா அடைக்க முடியாது. ஏதாவது ஒரு 3 கட்டம் 4 கட்டம் எம்டியா தான் இருக்கும். அப்ப அந்த எம்டியா இருக்கக்கூடிய கட்டத்தை வச்சு நம்ம வந்து அந்த கட்டமே செயல்படாது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. இது நீங்க பிராக்டிக்கலாவே உங்க ஜாதகத்திலேயே நீங்க வந்து எடுத்து பார்க்கலாம், அல்லது உங்களுடைய நண்பர்கள் ஜாதகத்திலேயே எடுத்து பார்க்கலாம். அப்போ உண்மை நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறங்க. அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்தை டிகிரியின் அடிப்படையில கணிச்சு 7ஆம் பாவத்துக்கு எந்த கிரகம் வந்து இயங்குது, அது நின்ற நட்சத்திரம் என்ன, உப நட்சத்திரம் என்ன, அது குடுப்பனை வந்து எவ்வாறு இருக்கு, நடப்பு தசாபுத்தி என்ன சொல்லுது, இதெல்லாம் வந்து தெளிவா வந்து கவனிங்க, பாருங்க. அதை வச்சுதான் இந்த திருமணத்துக்கு உண்டான விஷயத்த வந்து நம்மளால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை வந்து முடிக்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாதகம் பார்க்கணும், அதே மாதிரி ஜோதிடத்தை கத்துக்கணும் அப்படின்னாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.